இந்த வருஷம் எங்கள் கொலுவோட தீம் வந்து நாராயணியம். ஒய் நாராயணியம்? பிகாஸ் திஸ் வாஸ் கம்போஸ்ட் பை ஸ்ரீ நாராயண பட்டத்திரி praying to Lord Guruvayurappan to cure his severe illness. Since the entire world is suffering from COVID pandemic now, I decided to dedicate this year's Golu to Lord Guruvayurappan to remove the sufferings of the entire world. Narayana Bhattatri started writing these 1,000 and odd slokas to cure his illness. But in the very second sloka itself, he prayed for the entire world by writing Vishwa Pida Apahatyai, meaning உலகத்தின் துன்பம் போக்க அப்படின்னு சொல்கிறார். எல்லாருக்காகவும் நீ இங்கே உட்காந்துண்டு தரிசனம் கொடுக்குற அந்த பாக்கியம் ஜனானாம், இந்த மக்கள் இதுக்கு எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறார். இதில் என்ன விசேஷம்னா, இவர் ஒவ்வொரு ஸ்லோகாவும் கம்போஸ் பண்ணிவிட்டு சில சமயம் அப்படி தானே குருவாயிருப்பா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஆமாம் தலையாட்டுவாராம். இது இந்த ஸ்லோகாவுக்கு எவ்வளோ பவர் அப்படின்னா, பகவான் ஒவ்வொன்றையும் பக்கத்தில் இருந்து கேட்டு அதை ஆமாம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு அவரே நேராக கேட்டு என்ன என்ஜாய் பண்ணின செட் ஆஃப் ஸ்லோகாஸ். இது வெரி பவர்ஃபுல். அதனால் நான் இந்த வருஷம் இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வச்சேன். நாராயணியம் இஸ் அ செட் ஆஃப் ஸ்லோகாஸ் glorifying the avataras of Lord Vishnu. Sri Ram being our Kula Devata, I chose Rama avatar for my display this year. Hope you will enjoy watching. Thank you. ராமாயணம் நம்ம நிறைய லாங்குவேஜில் படிச்சிருக்கோம். துளசி ராமாயணம் இருக்குது, கம்ப ராமாயணம் தெரியும். இது எனக்கு இவரோட இப்போ பட்டத்திரியோட ராமாயணம் அந்த வேர்ட்ஸ்லேயே அவர் சொன்ன வேர்ட்ஸ்லேயே நான் கேப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதை தமிழில் நான் சொல்கிறேன். அந்த கேப்ஷனை எல்லாருமே படிக்க ட்ரை பண்ணுங்க. உலகத்தில் ராவணனோட அட்ராசிட்டிஸ் தாங்காத தேவர்கள்லாம் விஷ்ணுவை வேண்டா. அப்போ அவரே தசரதருக்கு ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருகனன்னு 4 குழந்தையெல்லாம் பிறக்கிறா. அதுதான் இந்த டிஸ்பிளே ஃபஸ்ட்டு இதோடது. குழந்தைகள் கொஞ்சம் பெருசாரா, குருகுலத்துக்கு போகிறா, அங்கே எல்லா வித்தையும் கற்றுன்னு வரா. எல்லோரும் ஒரு நாளைக்கு ராஜ்யசபையில் உட்காந்துட்டு இருக்கிறச்சு விஸ்வாமித்திரர்னு ஒரு முனிவர் வரார். அவர் அவரோட யஜ்யத்தை காப்பாற்றுறதுக்காக ராமரை தன் கூட காட்டுக்கு அழிச்சின்னு போகிறதுக்கு கேட்குறார். ராமனை விட்டு பிரியாத லக்ஷ்மணர் தானும் போவேன் அப்படின்ட்டு போகிறார். அப்போ தசரதர் கொஞ்சம் கவலையாக இருக்கும்போது இவர் விஸ்வாமித்திரர் சொல்கிறார், நீ எதுக்குமே கவலைப்படாத, இட் இஸ் ஃபார் தேர் குட் ஒன்லி அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை அழிச்சின்னு காட்டுக்கு போகிறார். அப்புறம் அப்படி போரிச்சு தாட்டக்கேன்னு ஒரு பெரிய ராட்சசி, மோசமான ராட்சசியை பார்த்து அவளை விஸ்வாமித்திரர் சொன்னதுக்கப்புறம் அவளை கொல்றார். அப்புறம் இப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறச்சே ஃபர்தராக ஒரு கல் இருக்குது. அது மேலே இவர் நடந்து போகிற தூசி, ராமரோட கால் நடந்து போகிற அந்த காடு இல்லையா, மண்ணு தானே இருக்கும், அதுலேருந்து வர தூசி அந்த கல் மேலே பட்டதும் அதுலேருந்து ஒரு பொண்ணு அழகாக எழுந்து வரா. அது அகல்யான்னு ஒரு ரிஷி பத்னி ஸ்பிரிச்சுவல் ஸ்டாக்னேஷனில் இருக்கா. அதாவது ரொம்ப ரொம்ப செஞ்ச தப்பை ரொம்ப உணர்ந்து ரொம்ப கடுமையான தபஸ், ஸ்டோன் மாதிரி கிடக்கா, எந்த மூமெண்ட்டும் இல்லாத. அப்படி இருந்த அகலிகைக்கு ராமரோட பாத தூசிப்பட்டு மோட்சம் கிடைக்கிறது. அதுதான் இங்கே. அதை நாராயண பட்டத்திரி என்ன சொல்கிறார், தாட்டகம் பாட்டேத்வா, அதுக்கப்புறம் நீ நடந்து போகிறச்சே வழியில் உன்னோட பாத துளிப்பட்டு சொல்கிறேன் இல்லையா, அதுதான் இது. பதி பத ரஜசா கல்யாம் குர்வன் அகல்யாம் அப்படின்னு சொல்கிறார். அகல்ய மோட்சத்துக்கு அப்புறம் இன்னும் டீப் ஃபாரஸ்ட் போய் இவர் விஸ்வாமித்திரர் இருக்கிற இடத்துல யஜ்ஞத்தை காப்பாற்றி அவருக்கு நல்ல
சக்ஸஸ்ஃபுல்லாக யஜ்ஞம்லாம் எல்லாரோடது நடக்கிறது. எல்லா ரிஷியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ராமருக்கு நிறைய ஆசீர்வாதம் பண்ணுறா. அப்புறம் இது முடிஞ்ச உடனே விஸ்வாமித்திரர் 2 பேரையும் மிதில நகரத்துக்கு அழைச்சின்னு போகிறார். மிதில வந்து விதேக தேசம்னு சொல்லுவாள், அதோட கேபிட்டல். அங்கே ஜனகர் இருக்கார், ஜனகர்னு அரசர் ஆறார். அவருக்கு இங்கே எப்படி விஷ்ணு ராமராக பிறந்தாரோ அங்கே ஜனகருக்கு லக்ஷ்மி சீதையாக பிறந்திருக்கா. அது வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு போட்டி வச்சுருக்கார். அவர் வச்சுருக்கிற சிவதனுஷை முறிக்கிற பவர்ஃபுல் யங் மேனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு ராமர் அதை எடுத்த உடனே அது வந்து வில்லு முறிஞ்சுடுறது. அதுதான் அங்கே காமிச்சிருக்கேன். அப்புறம் அதில் ஜெயிச்சதுனால அவளுக்கு வந்து அவருக்கு சீதை வந்து பத்னியாக கிடைக்கிறா. அது பட்டத்திரி ரொம்ப அழகாக வைதேக தேகம் பிராப்பிய விதேக தேசத்தை அடைஞ்சு பிந்தான சாந்திரச்சூடம் தனுகு அங்கே சிவதனுசு வச்சிருந்த சிவதனுசை உடைச்சி அவனி சுதாம் லப்த்வா பூமி மகளை நீ அடைஞ்ச அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இங்கே வந்து இதை காமிச்சிருக்கேன். கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரும் அயோத்திக்கு திரும்பி வரா. அங்கே ரொம்ப சந்தோஷமாக டைம் போகிறது. தசரதர் தனக்கு வயசானதுனால ராமருக்கு பட்டாபிஷேகம் சூட்டிட்டு நான் வந்து இதுக்கு வானப்பிரஸ்தா போகலான்னு நினச்சின்னு சொல்லும்போது அது கைகையினால் தடைப்பட்டு போகிறது. அப்போ வந்துட்டு அவர் கொடுத்த ப்ராமிஸ்னால் கைகைக்கு ராமர் வந்து காட்டுக்கு போகும்படி ஒரு இது ஏற்படுறது, ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுறது. அதனால் காட்டுக்கு வந்து அவர் தன் தம்பி லக்ஷ்மணரும் சீதையும் 2 பேரும் அவரோட போகிறா. அவள் போகும்போது அந்த ரதம் போகும்போது அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் ராமர் இல்லாத இடத்துல எங்களுக்கு என்ன வேலை, ராமர் இருக்கிற இடம் அயோத்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரோட காட்டுக்கு நிறையா பேர் கிளம்புறா. அப்போது ராத்திரி ஆனதும் எல்லாரும் காட்டுக்கு அந்த மாதிரி மக்கள்லாம் வரக்கூடாது, எனக்கு தானே அந்த மாதிரி போகணுன்னு இது இருக்குது, அதனால் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளெல்லாம் சத்தமுடாத வழியில் அவள் தூங்கரிச்சு இவர் கிளம்பி ஃபர்தராக காட்டுக்குள்ளே போகிறார். அதை வந்து பட்டத்திரி எப்படி சொல்கிறேன்னா, தாத்தாரப்தா அபிஷேக தவக்கில விகதக கேகேயாதேஷ புத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு கேகே புத்திரினால் அந்த தடுப்பட்டது. தாத்தோக்தியா யாத்துக்காமோ வனம் அனுஜவது சம்யுத, அதாவது அப்பா சொல்படி காட்டுக்கு போனார். அவரோட அனுஜன் தம்பியும் ஒய்ஃபும் கூட போகிறா. அப்புறம் பௌரான் ஆரோக்கிய மார்க்கே கூட வந்த எல்லாரையும் மார்க்கம் வழியில் நீ விட்டுட்டு ஃபர்தராக காட்டுக்குள்ளே போனேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ஃபர்தராக நடந்து போச்சு குஹன்கிற ஒரு படகோட்டியை மீட் பண்ணுறார். அவர் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது. அப்போது அங்கே வந்து அவர் வந்து ஜட்டாமுடியெல்லாம் ராமர் தரிச்சுண்டு கங்கையை அவரோட குஹனோட ஹெல்ப்போட கங்கையை க்ராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்து அங்கே பரத்வாஜ முனிவரை பார்க்குறார். அவரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் சொன்னபடி சித்திரக்கூடத்தில் இருக்கா. அதை வந்து பட்டத்திரி எப்படி சொல்கிறாருன்னா, குஹ நிலைய கதக தொம் ஜட்டாச்சீரதாரி நாவா சந்தீரிய கங்காம் தொம் பரத்வாஜம் மாறாது அப்படிங்கிறார். எப்படி ஸ்லோகம் படிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது அவர் வந்து அங்கே சித்திரக்கூட்டத்தில் அவள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரே புழுதியாக தெரியறது, நிறைய பேர் வந்துட்டுருக்கா. பார்த்தா அது வந்து பரதன். குஹனும் சந்தேகப்படுறார், லக்ஷ்மணனும் பரதன் மேலே சந்தேகப்படுறார். பாவம் பரதன், 4 குழந்தைல மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது அவர் தான். பரதன் வரதை பார்த்துட்டு இவெல்லாம் ராமருக்கூட சண்டை போட வரான்னு நினச்சின்னு இருக்கா. ஆக்சுவலி அவர் வந்து இங்கே வந்து ராமரையும் லக்ஷ்மணையும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறார், நம்ம அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டா, அண்ணா நீ ப்ளீஸ் திரும்பி வா, நம்ம நாட்டை ஆள்றதுக்கு ராஜா வேண்டாமா, நீ வந்துடு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறார். ராமர் அவருக்கு அழகாக புத்தி சொல்லி நான் அப்பா பேச்சை கேட்கணும், அவர் இறந்து போனதுனால இன்னும் நான் வந்து அவரோட ப்ராமிஸை
கீப் அப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதனால் பரதா நீ போய் ஆள், நான் வந்துடுறேங்கிற. பரதன் அப்புறம் ரொம்ப கெஞ்சி கேட்டபடி அவரோட பாதுகாவை கொடுத்து அவருக்கு அங்கே அனுப்பி வைக்கிற. நீ போய் அந்த பூமி மேதினி அதை போய் நீ ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பாதுகையும் கொடுக்குறார், பூமியை ஆள்றதுக்கான அந்த அத்தாரிட்டியும் கொடுக்குறார். அதை எப்படி இங்கே பட்டத்திரி சொல்கிறார் அப்படின்னா, ஸ்ருத்வா பரத முகாத் ஸ்வர்கயாத்தம் ஸ்வதாத்தம் நிததித்தே பரதே பாதுகாம் மேதினீம்ச. பாதுகையும் மேதினி பூமியும் நீ பரதன்ட்ட ஒப்படைச்ச அப்படின்னு சொல்கிறார். பரதன் கிளம்பி போன உடனே ராமர் நினைக்கிறார், இந்த இடம் அயோத்தியாவிலேருந்து பக்கத்தில் இருக்குது, அதனால் நிறைய இப்படி யாராவது நம்மளை ஏதாவது இது கொடுத்துட்டே இருப்பாள், அதனால் நம்ம கிளம்பி இன்னும் ஃபர்தராக டீப்பர் ஃபாரஸ்ட்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நடந்து போயின்னு இருக்கா. வழியில் அகஸ்தியரை மீட் பண்ணுறா. அவருக்கு வணங்கி நிற்கும்போது அவர் இவளுக்கு வைஷ்ணவ அஸ்திரம், பிரம்ம அஸ்திரம் எல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி, நீங்கள் இங்கே பக்கத்தில் பஞ்சவட்டின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் இருக்கலாம், அது ரொம்ப பீஸ்ஃபுல் இடம், கோதாவரி கரையில் இருக்குது, நீங்கள் அங்கே போங்கோ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். இவன் அங்கே ரீச் பண்ணதும் ஒரு வல்ச்சர் இவளை பார்த்துட்டு சொல்கிறது, ராம, நான் உங்கள் அப்பா தசரதரோட ஃப்ரெண்டு, நான் இங்கே உங்களுக்கு காவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. இதை பட்டத்திரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, துவம் அகஸ்தியம் நத்வா வைஷ்ணவ அஸ்திரம் பிரம்ம அஸ்திரம் ச அபிதத்தே. அவர் அகஸ்தியர் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தார். அப்புறம் நீங்கள் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு பித்ரு சுஹிருதம் ஜட்டாயும் வீக்ஷிய, ஜட்டாயுவை பார்த்தேல், அப்புறம் அங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக பஞ்சவட்டியில் இருந்தேல் அப்படின்னு சொல்கிறார்.